வணக்கம். இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் பார்த்தோம்னா நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வறட்சியும் வெள்ளத்தையும் தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்கள். இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தளவு வறட்சி அப்படிங்கிறது தொடர்ந்து நாங்கள் சந்திச்சுக்கிட்டே வர்றோம். ஸோ இதற்கு மாற்று பயிரை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை கையில் எடுத்தோம். இப்போ 60 நாளில் விளையிற 60ஆம் குருவையிலேருந்து 6 மாதம் விளையிற காட்டியானம் வரைக்கும் நெல் ரகங்கள் இருக்குது. அதே போல் எல்லாமே சகப்பு ரகங்கள் கிடையாது. அதில் வெள்ளை ரகங்கள், சன்ன ரகங்கள் அப்படிங்கிற நிறைய ரகங்களும் இருக்குது. இப்போ சீரக சம்பான்றது சன்ன ரகம். அதை விட சன்ன ரகம் பார்த்திங்கன்னா துளசி வாசனை சீரக சம்பான்னு ஒரு ரகம் இருக்குது. ஸோ இதை விழிப்புணர்வை நம்ம கன்சியூமர் மத்தியில் ஏற்படுத்தினா மட்டும்தான் இங்கே விவசாயிகளில் உற்பத்தி பண்ண வைக்க முடியும். ஏன்னா சந்தை மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதற்கான வேலைகளையும் இந்த ரோஸ் நிறுவனமும் புதுக்கோட்டை இயற்கை விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனமும் இணைந்து செயல்பட்டு இருக்கு. கடந்த 15 வருட காலமாக இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை விவசாயிகள் மத்தியில் மட்டுமில்லாமல் நுகர்வோர் மத்தியிலையும் கொண்டு போகணுன்ற முயற்சி தான் இந்த பாரம்பரிய உணவு திருவிழா.